இப்படியே கீழே போயிடுமா இல்லை இதுலேருந்து மேலே வருமா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பர்டிகுலராக லாஸ்ட் ஒரு 1 வீக்கோ ஒரு 10 டேஸோ நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப நிறைய மேலே போச்சு. எது ரொம்ப சீக்கிரமாக மேலே போதோ டெஃபினட்டாக அது ஒரு கரெக்ஷன் சந்திக்கும். இப்போ கோல்ட்லேயும் அதுதான் நடந்தது. அந்த கரெக்ஷனை பார்த்துட்ருக்கு. இப்போ ஒரு மாதம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒரு வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டில் கோல்டில் பாசிட்டிவ் ரிட்டர்ன், ஸ்டில் சில்வரில் பாசிட்டிவ் ரிட்டர்ன். பட் இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு அப்படின்னா அவங்க நெகட்டிவ் ரிட்டர்னை பார்த்துருப்பாங்க. உடனே பார்த்துட்டு நான் ட்ரேடராக இருந்தேன்னா எனக்கு வருத்தம் இருக்கும். நான் இன்வெஸ்டராக இருந்தேன்னா இன்னிலேருந்து எனக்கு ஒரு 3 வருஷம் கொடுக்க முடியும், 5 வருஷம் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு வருத்தம் பெருசாக தேவையில்லை. சரி, ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டுலேயோ சில்வர்லேயோ இப்போ நடந்த ப்ரீவியஸ் இதில் நடந்த ரிட்டர்ன்ஸ் எப்பயுமே எதிர்பார்க்காதீங்க. ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மாடரேட் பண்ணிக்கோங்க. அதாவது இவ்வளோ அளவுக்கு இது ஏறாது. லாஸ்ட் 40 வருஷத்தில் கோல்டு 10% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் ஒரு 7, 8, 9 நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் அதை விட்டுட்டு அது 20 கொடுக்கும் 50 கொடுக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது டிசப்பாயிண்டில் போய் முடியலாம்.